ஹாய் அஸ்லாம் வலைக்கம், நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சோப் வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி கொடுங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சோப் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சோப் பண்ணுறதுக்கு நான் ரெட் ஒயின் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த பேஸை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெட் ஒயின் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே ப்ளீச்சிங் பண்ணும், நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து ஹார்ட் சேஃபில் நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ரெண்டாவதாக கோட் மில்க் பேஸ் எடுத்திருக்கேன். கோட் மில்க் பேஸையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம பாயில் பண்ணி மோல்டில் ஊற்றி ஹார்ட் அண்ட் சேஃபில் நம்ம எடுத்துக்க போகிறோம். மூணாவதாகவும் நம்ம வந்துட்டு ஒரு பேஸ் ஊற்ற போகிறோம். அதுதான் கிளிசரின் பேஸ். கிளிசரின் பேஸுமே நம்ம வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஹீட் பண்ணி மோல்டில் ஊற்றி அதையும் ஒரு ஹார்ட் அண்ட் சேஃப் எடுக்க போகிறோம். இதுக்கு 3 கலர் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். க்ரீன் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் 3 வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த சோப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் ஒயின் பேஸ் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஹீட் பண்ணுவோம். டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் இதை பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக தான் வைக்கிறேன். ஆனால் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி நம்ம நல்லா லிக்யூடாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மோல்டில் ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ரெட் ஒயின் சோப் வந்துட்டு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும். அதே நேரம் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும். நல்லாவே இப்போ வந்துட்டு லிக்யூடாக மாறிடுச்சு. சோப் எப்போவுமே நம்ம அடுப்பில் வைக்கும்போது அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கிண்ணத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சோப் ரொம்பவே மணமாக இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு மஸ்க் ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறேன். மஸ்க் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே ரெட் ஒயினுக்கு வந்துட்டு மஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். அதை ஒரு 10 சொட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி இப்போ மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். மோல்டில் ஊற்றி ஒரு 1/2 hour நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஒயின் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஹார்ட் அண்ட் சேஃபில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ நான் ஊற்றிட்டேன். ஒரு 1/2 hour நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இதுக்கப்புறம் அதே பவுலில் நம்ம வந்துட்டு கோட் மில்கை வந்து ஹீட் பண்ணுவோம். கோட் மில்க் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோட் மில்க் யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். அதே மாதிரி நம்ம ஹீட் பண்ணி இதையுமே நல்லா லிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றலாம். அதே மாதிரி அப்பப்போ லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிண்ணத்தில் பிடிக்காமல் இருக்கும். எப்போவுமே நீங்களாக சோப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பிடிக்காமல் இருக்கும். சிலிக்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதை நல்லா வலிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கோட் மில்க் பேஸ் நல்லா லிக்யூட் ஆகிடுச்சு. இதுக்கு நான் என்ன ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பட்டர் கேட்ச் அப்படின்ற ஒரு எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருக்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த சோப் நான் மெயினாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை நல்லா ஒரு க்ளோனஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பட்டர் கேட்சோட ஸ்மெல்லும் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றனால நான் அந்த ஸ்மெல் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ரெட் ஒயின் வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ அந்த சோப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் நார்மலாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய சோப்பு கொண்டுட்டு போக முடியாதவங்க இந்த சோப்பை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மோல்டுலேயே கோட் மில்கை வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மோல்டில் தான் நம்ம வந்து ஃபேஷியல் பாமும் பண்ணுவோம். இது வந்துட்டு சாம்பிள் சோப் மாதிரி தான், ஃபேஷியல் பாம் கிடையாது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஃபேஷியல் பாம்ன்றது வேறு, சாம்பிள் சோப்புன்றது வேறு. இப்போ நம்ம அந்த கோட் மில்க் சோப் பேஸை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். ரப்பின் ஆல்கஹால் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். கண்டிப்பாக எந்த சோப் ஊற்றினாலும் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரப்பின் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நம்ம வந்து கிளிசரின் பேஸை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணி இதுவும் லிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மோல்டில் ஊற்றலாம். இப்போ நம்மளுக்கு 3 கலர் வேணும் அப்படின்றதுக்காக நான் ரெட்டு ஒயிட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். க்ரீன் கலருக்கு வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணி இந்த கிளிசரினை நம்ம வந்துட்டு சரி பண்ணலாம். இதை வந்து நல்லா லிக்யூட் ஆக்கிடுவோம். இது வந்துட்டு வெறும் கிளிசரின்
தான். அது வந்துட்டு ரெட் ஒயினும் கோட் மில்க்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வெறும் கிளிசரின் தான் நம்ம வந்துட்டு பாயில் பண்ணுறோம். இப்போ இதை வந்துட்டு நல்லா லிக்யூட் ஆனதும் கீழே இறக்கி வச்சுட்டு லைட்டாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்குருவோம். கெமிக்கல் நான் வந்து சேர்க்கலை, ஃபுட் கலர் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறணும். எப்போவுமே நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்த உடனேயே இன்க்ரீடியன்ட்ஸ் கலக்காமல் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சத்து எலாபரேட் ஆகாமல் இருக்கும். இப்போ க்ரீன் கலர் வந்துட்டு ஒரு 3 சொட்டு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டுனதும் க்ரீன் கலர் மாறிடுச்சு. இதுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிந்தால் ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். கோட் மில்க் வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்தாச்சு. இதுவும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக கிளியராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் வந்துட்டு ஊற்றிடலாம். இதையுமே ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. சோப் வந்து க்ரீன் கலர் சோப் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. இப்போ பெரிய சோப் பண்ணுறதுக்கு நம்ம கிளிசரின் நறுக்கி வந்துட்டு வச்சாச்சு. இப்போ குட்டி குட்டி ஹாட் அண்ட் சேஃபை வந்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ 3 சோப்புமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு 3மே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய சோப் பண்ணுறதுக்கு கிளிசரினை நான் வந்துட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது ஹீட் ஆனதும் நம்ம அழகாக ஒரு ஹாட் அண்ட் சேஃபில் ஒரு நல்ல சோப் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதையுமே நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு நம்ம மோல்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹாட் அண்ட் சேஃபை உள்ளே வச்சிடலாம். நான் 3 சோப்புமே சேர்த்துக்கிறேன். ஒயிட், க்ரீன், ரெட்டு 3மே நான் வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியலை. இப்போ நம்ம வந்துட்டு அந்த பெரிய சோப்பு கிளிசரின் வந்து ஹீட் பண்ணியிருந்தோம்ல அந்த சோப்பை நான் ஊற்றிட்டு ரப்பின் ஆல்கஹாலில் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அந்த பபிள்ஸ் எல்லாம் மறைஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சோப்பை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நீங்களே ரெடி பண்ணி ஈஸியாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த சோப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எடுக்கும்போது எனக்கு சோப் இந்த மாதிரி தான் வந்தது. இந்த 3 சோப்புமே ஆல் ஸ்கின் டைப் தான் அப்படின்றனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே சோப்பு பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிளியராக நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சோப் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே ஃபஸ்ட் டைம் செம்மையாக வந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சோப்பை கண்டிப்பாக நான் வந்துட்டு சாங்க் தான் கொடுப்பேன். ஏன்னா February 5 தான் அவங்களோட பர்த்டே. அன்றைக்கி தான் இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.